ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஜாப் எங்கே இருந்து அப்படின்னா விப்ரோலேருந்து. சரியா, விப்ரோலேருந்து. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்னென்ன கண்டென்ட் போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ், ஐடி கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை பிபிஓவாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு எங்கே போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும் அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஓப்பனிங் எங்கே இருந்து அப்படின்னா விப்ரோவில் இருந்து. சரியா, ஃபஸ்ட்டு எல்லா ஜாப்ஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரவுண்ட் என்ன அப்படின்னா ஸ்க்ரீனிங் ரவுண்ட். அதாவது என்ன அப்படின்னா நம்ம ரெஸ்யூம் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து அசஸ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்லாம் வைப்பாங்க. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ரவுண்டே வந்து நம்ம அப்ளை பண்ணுற போதே வந்து என்ன அப்படின்னா ஒரு நல்ல ப்ராப்பரான குட் ரெஸ்யூம் வச்சு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நல்ல ரெஸ்யூம் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து எனக்கு ரெஸ்யூம் வேணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணி தருவேன். ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் சென்ட் பண்ணணும் அது எல்லாமே வந்து நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விப்ரோவில் வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்து ஹையர் பண்ணுறாங்க. என்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னா அசோசியேட் அப்படிங்கிற ரோலுக்கு தான் வந்து ரெக்குவயர் பண்ணுறாங்க. சரியா, இது வந்து எந்த லொக்கேஷனில் அப்படின்னா குர்கான் லொக்கேஷனில் தான். குர்கான் லொக்கேஷனில் இருக்க விப்ரோக்கு அசோசியேட் ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், நீங்கள் எலிஜிபிள், இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக. சரியா, ஏதாவது ஒரு டிகிரி, ஏதாவது மாஸ்டர்ஸோ இல்லை பேச்சுலரோ, பிஇ பிடெக் இல்லை எம்இ எம்டெக் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள், இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா அரியர்ஸ் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. சரியா, அதாவது 8 செமஸ்டரும் நீங்கள் வந்து நல்லா கிளியர் பண்ணியிருக்கணும். அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு அரியரும் இருக்கக்கூடாது, பேக்லாக்ஸும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 4 இயர் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். சரியா, அந்த 4 வருஷமும் முடிச்சதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம், அதுவும் அது ஃபுல் டைமாக பார்ட் டைம் டிகிரி கிடையாது, ஃபுல் டைமாக ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் இதுக்கு எலிஜிபிள், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அது மாதிரி வந்து 10th ஸ்டாண்டர்டில் 60% மேலே வந்து எடுத்துருக்கணும். அதுக்கு மாதிரி 12th ஸ்டாண்டர்ட்லேயும் 60%. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருப்பீங்க இல்லையா, அதுலேயும் வந்து 60%க்கு மேலே, அதாவது 60 சிஜிபிஏக்கு மேலே வந்து எடுத்துருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து கெரியர் கேப் வந்து இருக்கக்கூடாது. சரியா, அதாவது எஜுகேஷனில் இப்போ 12th முடிச்சுட்டு உடனே ஒரு கேப் விட்டு அதுக்கப்புறம் காலேஜ் படிச்சிருக்கக்கூடாது 3 இயர்ஸுக்கு. அது மாதிரி 3 இயர்ஸ்க்குள்ளே கேப் இருந்துச்சுன்னா ஓகே தான், அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது எல்லாமே வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா டீட்டெயில்ஸும் படித்து பார்த்துட்டு அப்ளை லிங்க்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் வந்து நமக்கு அஸ் யூஷுவல் எங்கே ரீடைரக்ட் ஆகும் அப்படின்னா ஆட் பேஜுக்கு தான். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஆட் பேஜ் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். டைமர் ஓடுது இல்லையா, டைமர் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு கண்டினியூ நீங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகி போய்க்கலாம். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், டைமர் ஓடிட்டுருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய புக்ஸ்லாம் வந்து படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? அதாவது ஆப்டிடியூட் எக்ஸாம் இருக்குது. சரியா, அது கிளியர் பண்ணுறதுக்கு என்ன புக்ஸ் வேணும் அதெல்லாம் வந்து நான் அதோட லிங்க் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே அந்த புக்ஸ்லாம் இருக்குது. நிறைய யூனிவர்சிட்டி, ஹையர் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி அதெல்லாம் வந்து அந்த புக்ஸ்லாம் படிக்க சொல்லுவாங்க. இப்போ கிளிக் ஹியர் டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். அந்த புக்கோட லிங்க் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கி படிச்சிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆப்டிடியூட் ரவுண்டு வந்து செகண்ட் ரவுண்ட், ஃபஸ்ட் ரவுண்டு ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்டிங், அதுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, அது வந்து எவ்வளோ அப்படின்னா 149 rupees. ஓகேவா? நீங்கள் வந்து உங்களோட ஓல்டு ரெஸ்யூம் சென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏதாவது மிஸ்ஸிங் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட கேட்பேன், இந்த மாதிரி இந்த டீட்டெயில் இதெல்லாம் மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் அதை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சரியா, இப்போ கெட்லிங் கொடுத்துட்டேன். அது மாதிரி செகண்ட் ரவுண்டு தான் வந்து ஆப்டிடியூட் ரவுண்ட். அது படிக்கிறதுக்கு தான் வந்து புக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஃப்ளிப்கார்ட்லேயே இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. அதை வாங்கி படிச்சுக்கோங்க. சரியா, வாங்கி படிச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் அசால்ட்டாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்டிடியூட் ரவுண்ட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்க்ரோலர் டைமிங் ஓடுது. இது 100% வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்க்ரோல் டவுன், இப்போ டேப் டு கோ ஃபார் லிங்க் கொடுத்துட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஓகேவா? அகைன் வந்து இந்த மாதிரி பாப்பப் பேட்லாம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் வந்து நமக்கு 100% இருந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு போய்க்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து இந்த மாதிரி ஆப்டிடியூட் ரவுண்ட், அதுக்கப்புறம் கோடிங் ரவுண்ட் இருக்கும். ஸோ கோடிங் வந்து கோர்சஸ்லாம் வந்து பேசிக்காக வந்து கோடிங்ஸ் தான் இருக்கும். ஸோ கோடிங் வந்து எங்கேயாச்சும் படிக்கணும் அப்படின்னு வேணும், இந்த மாதிரி எங்கேயாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வேணும் அப்படின்னா நான் வந்து அதுக்கான வீடியோஸ் போடுறேன். ஓகே, ஐம் நாட் ரோபோட் கொடுத்துட்டு கெட் லிங்க் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு ரீடைரக்ட் ஆகுது.
அவ்வளோதான். நமக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி வந்துருச்சு. ஓகேவா? லிஸ்ட் ஆக்சுவலாக சாரி, இது வந்து ஹைதராபாத் லொக்கேஷன். சரியா? ஹைதராபாத் லொக்கேஷனில் தான். ஜஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இதெல்லாம் வந்து ஓகேவா இருந்தாலே போதும். சரியா? எல்லாம் இருந்துச்சுனாலே நீங்கள் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். லிங்க் வந்து கிளிக் பண்ணி வந்ததுக்கப்புறம் இப்படி ஓப்பன் ஆகுமா? ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் அப்ளை நவ் கொடுத்துக்கோங்க. அப்ளை நவ் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து இந்த மாதிரி மெயில் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து அக்கௌண்ட் விப்ரோ கெரியர் பேஸில் வந்து என்ன அப்படின்னா நமக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி விப்ரோ ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம், சைன்இன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் உங்கள் பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளைன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்படி தான் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து மோஸ்ட்டாக பார்க்குறீங்க, வீடியோஸ் பார்க்குறாங்க. ஒரு 100 பேர் பார்த்தாங்க அப்படின்னா 1 or 2 மெம்பர்ஸ் வந்து தான் என்ன ஸ்டெப் அப் எடுத்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒரு அடுத்த ஸ்டெப் வந்து எடுத்து வைங்க. அப்போ தான் வந்து நம்ம லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து நம்ம போக முடியும். சரியா? ஸோ எல்லாமே வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் எல்லாத்துக்கும் வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், நெகட்டிவாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி நான் வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? என்ன டவுட்ஸ்னாலும் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே? அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஸ்யூம் வேணும்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கனெக்ட் வித் மீ அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது. நீங்கள் வந்து அது கூட அதில் வந்து நீங்கள் செஷன் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாமே கூட. ஓகேவா? ஓகே கைஸ், இப்படி தான் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நிறைய ஜாப்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஃப்ரைடே, சண்டே இந்த 3 டேஸில் வந்து நான் ஃபுல்லாக நிறைய ஜாப்ஸ் எல்லாமே எங்கே போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தான் போஸ்ட் பண்ணேன். ஸோ எல்லாமே அங்கே வந்து கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே போடுவேன். அதை பார்த்து நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். சரி, டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணேன். சரியா? வீடியோ போஸ்ட் பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்போனா அந்த என்ன எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்படியும் இல்லை அப்படின்னா கனெக்ட் வித் மீ லிங்க் வந்து எல்லா வீடியோஸ்க்கும் கீழே இருக்கும். நீங்கள் வந்து அதில் செஷன் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.